அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அவருடைய நன்மைகள் குறைந்து போகிறது இல்லை. ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரச் செய்து இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை அவருடைய நீதியின் பாதைகளை நடத்தி வருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் இன்றைக்கும் உங்களை சந்திக்கும்படி குடும்பமாக எங்களை கொண்டு வந்த கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. ஆமென். எங்களை அழைத்து, எங்களை நேசித்து, எங்களை உபசரித்து மிகுந்த அன்பை செலுத்தி கொண்டிருக்கிற அப்பாவுக்காக, அம்மாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான எங்களுடைய ஜெமி நேற்று சொன்னபடி ஷீஸ் ஜஸ்ட் அ சிஸ்டர் டு மீ, என்னுடைய சொந்த சகோதரியை போல. நல்ல அபிஷேகத்தை பெற்ற ஜெமிக்காக, பாஸ்டர் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இருவரையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். இந்த திருச்சபைக்கு மாத்திரமல்ல, இவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஆமென். நீங்கள் எல்லாருமே அதை கண்டு கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் அதிகமாய் இந்த திருச்சபையிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு, ஆமென், வெறும் இந்த சத்தியமங்கலத்தை மட்டும் அல்ல, ஆமென், தேசங்களை நனைக்கத்தக்கதான ஒரு நதி கர்த்தருடைய சமூகத்தில் இந்த திருச்சபையிலிருந்து புறப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, அந்த நதி எங்களிலிருந்து புறப்படட்டும். ஆமென். எங்கள் ஊழியர்களிலிருந்து புறப்படட்டும், எங்க ஊழியர் குடும்பத்திலிருந்து புறப்படட்டும். உங்களுடைய ஜெபங்களினால வல்லமையான காரியங்களை செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறோம்? ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஆமென். எதிர்பார்க்கிறவர்களை ஏமாற்றுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல. ஆமென். எதிர்பார்த்து வருகிற ஒவ்வொருவரையும் நிரப்பி அனுப்புகிற தெய்வம். ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் சாங் என்னக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டால், கண்ணை மூடிட்டு ஒரே செகண்டில் தூக்கத்துலேருந்து எழுப்பினாலும் நான் சொல்கிற ஒரு பாட்டில் என்னென்னா, போவாஸ். தெரியுமா உங்களுக்கு அந்த பாடல்? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ஏன்னா தட் சாங் brings me closer and closer to God. ஆண்டுடைய சமூகத்தில் அதிக நெருக்கத்துக்குள்ளே என்னை கொண்டு போகிற ஒரு பாடல். அந்த பாடலில் பாடும்போதெல்லாம் ஆண்டவருடைய அன்பின் கடலில் நான் மூழ்கிடுவேன். ஆமென். அவருடைய அன்பு ஒரு கடல் மாதிரி. ஐ ஜஸ்ட் அப்படியே அதில் ஸ்விம் பண்ணிகிட்டே இருப்பேன். அவ்வளோ ஒரு இட்ஸ் a லவ் சாங். ஆமென். அது ஒரு லவ் சாங் தான். அவ்வளோ அன்புள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். ஆமென். அப்படி எப்பொழுதுமே ரூத்தின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மாமியினுடைய பேச்சை கேட்டு ரூத் போய் போவாசனுடைய பாதத்தில் படுக்கிறான். அவள் ஒரு எதிர்பார்ப்போடு தான் அந்த இடத்துக்கு போனான். வசனம் சொல்லுது, அவள் வெறும் கையா திரும்பி வரவே இல்லை. ஆமென். உன் மடியை விரித்து பிடி என்று சொல்லி அளந்து போவாஸ் போட்டு திருப்பி அவளை அனுப்பினார். ஆமென். அதை மட்டும் இல்லை, நல் வார்த்தைகளை கொடுத்து அனுப்பினார். ஆமென். ஒரு மனுஷன், ஒரு சாதாரண மனுஷன் போவாஸ் தன்னை நம்பி வந்து தன்னுடைய பாதத்தில் அடைக்கலமாய் வந்த ரூத்தை வெறுங்கையா அனுப்பவே இல்லை. ஆமென். ஒரு மனுஷனே அப்படி செய்வார் என்று சொன்னால், கர்த்தரை நம்பி அவருடைய பாதத்தில் அமர வந்திருக்கிற உங்களை கர்த்தர் வெறுங்கையாய் அனுப்ப மாட்டார். ஆமென். ரெண்டு கரத்தையும் விரித்து சொல்லுங்கப்பா, இன்னைக்கு நீங்க எங்களை நிரப்பி அனுப்பணும். நீங்க எங்களை நிரப்பி அனுப்பணும். போவாஸ் தான் அளந்து போடுவாரு. ஆனா நம்முடைய தேவன் அளவில்லாத கிருபைகளை நம்மேல் கொடுப்பார். அளவில்லாத ஆசீர்வாதங்களை, எண்ணி முடியா நன்மைகளை நமக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவன். போவாசிலும் பெரியவர் அவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ரூத்தை போல உங்க பாதத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம், ஒரு ஆசையோடு வந்திருக்கிறோம். எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு. நீர் பார்த்து கொள்ளுவீர், நீர் பார்த்து கொள்ளுவீர், நீர் பார்த்து கொள்ளுவீர். போவாஸ், என் கூட சேர்ந்து போவாஸ், போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா, ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. போவாஸ், போவாஸ், போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா, ஏசையா, உம்
அவருடைய அன்பை ருசி பார்த்தவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி, அப்பா உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம கேட்க போகிறோம். எந்த ஒரு வாழ்க்கையோ ஆனாலும் சரி, ஒரு ஊழியமானாலும் சரி, ஒரு குடும்பமானாலும் சரி, அன்பு என்கிற அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்டுச்சுன்னா அது நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா. ஃபவுண்டேஷன் ஹேஸ் டு பி லவ். கணவன் மனைவி ஆனாலும், பிள்ளைகள் பெற்றோர்கள் ஆனாலும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், தேவன், இப்படி எந்த உறவு கிடையிலும், if the foundation is upon love, அது நிலைத்து நிற்கும். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு அன்பின் அஸ்திபாரத்தை தான் கர்த்தர் போட்டிருக்கிறார். அவர் அன்பின் கயிறுகளால் நம்மை பிடித்து இழுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேத புத்தகம் முழுவதும் மனம் திரும்புகிற எல்லாரும், நீங்க ஒவ்வொரு சம்பவம், நிறைய சம்பவத்தை நான் எடுத்து சொல்ல முடியும். எவ்ரி பர்சன் ஹூ கம்ஸ் டு ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புவதற்கு கர்த்தரிடத்தில் நெருங்கி வருகிற எல்லாரும் கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் என்று அல்ல, நாங்கள் என்ன செய்ய வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் திருச்சபைக்கு வந்தும் அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாம போயிருது. நிறைய பேர் பின்மாறி போயிடுறாங்க. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஏன் அந்த பின்மாற்றம் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு என்ன செய்வார் என்று கேட்டவர்கள் அல்ல. நீங்க பவுல போய் எடுத்து பாருங்க. யோவான் ஸ்தானகன் முதல்ல யோவான் 1ஆம் அதிகாரத்துல யோவான் ஸ்தானகன் பிரசங்கித்த பொழுது வசனம் சொல்லுகிறது, அவங்க எல்லாரும் வந்து ஒவ்வொரு கூட்டத்தாரும் கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும், அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அப்படிதான் கேட்டாங்க. ஆமென். ஒவ்வொரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வருகிற ஒவ்வொரு மனுஷர்களும் தங்களுக்கு முன்பாக அந்த சுவிசேஷத்தை அறிவித்த இடத்துல கேட்டது, நாங்க என்ன செய்யணும். ஆமென். நான் சொல்றேன், ஆண்டவரே நீர் எங்களுக்கு எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நாங்கள் உம்மை பின்பற்றுவோம். ஒரு கேள்வியை எப்பவுமே ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், நான் என்ன செய்வது உங்களுடைய விருப்பம், நான் எதை செய்ய வேண்டும். இந்த விருப்பம், இந்த ஆசை, இந்த கேள்வி உங்களுக்குள்ள இருந்தா உங்களுடைய ரட்சிப்பு ஈடேறி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறது ஒரு அனுபவம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அனுபவம், ரட்சிக்கப்படு போகிறோம் என்று காத்திருப்பது அனுபவம். வசனம் சொல்லுகிறது, உங்கள் ரட்சிப்பு என்ன பண்ணும், ஈடேறணும். அதுக்காக என்ன பண்ணணுமா, பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் எல்லாரின் மேலும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை போத்திருக்கு. அதை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லா நான் பின்னாடி உட்கார்ந்து நேற்றும் கவனித்தேன், இன்றைக்கும் கவனித்தேன், இந்த சபையின் மேல ஒரு துதியின் ஆடை இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு புது சாங்க பாடினா கூட அதை ஏதோ 10 வருஷமா நீங்க பாடின மாதிரி பாடுறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த ஒன் அக்கார்ட், ஒரே ஒரு குரலா இருக்கு. ஏன்னா சில திருச்சபைகள் அது கொஞ்சம் குறைவு, பாடுவாங்க, ஒரு குரலை ஒருத்தர் பாடிட்டு இருப்பாங்க, இன்னொரு குரலை ஒருத்தர் பாடிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க இந்த திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற விசேஷமா, லிவிங் வேர்ட் ஏஜி சர்ச் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு விசேஷமான காரியம் என்ன அப்படின்னா, ஒரு துதியின் ஆடை. ஆமென். ஒரு ஏக குரலாக ஒரு குரலை வந்து கேட்க முடியுது. எனக்கே அது அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா, நிச்சயமாய் பரலோகம் உங்கள் ஆராதனையை பார்த்து சந்தோஷப்படும். ஆமென். துதி எழும்ப எழும்ப மகிமைக்கு கடந்து வரும். ஆமென். நிச்சயத்தில் நான் சொன்னேன், நமக்கு முன்பாக கர்த்தர் ஒரு படிக்கட்டை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த படிக்கட்டு, அந்த ஏணியினுடைய ஒரு முனை பரலோகத்தில், அந்த ஏணியின் ஒரு முனை பூமியில் இருக்கிறது. அங்கு தேவ தூதர்கள் இறங்குகிறது ஏது மாத்திரம் இல்ல, உங்க துதி ஏறுனா அந்த படியின் வழியா மகிமை கடந்து வரும். ஆமென். ஏற்றி விடுங்க உங்க துதிய. ஆமென். உங்கள் ஜெபத்தை அந்த ஏணியில ஏற்றி விட்டீங்கன்னா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கடந்து வரும். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக ஒரு ஏணியை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க வெறுங்கையா இருந்தாலும் பரவாயில்ல, ஏணி இருக்கு. ஆமென். ஏறுகிறதும் இறங்குறதுமான தூதர்கள் நமக்கு இருக்கிறார்கள். இப்பொழுது ஒருவேளை வெறுங்கையா இருக்கலாம், ஆனால் ஒரு நாட்கள் வரும், இரு பரிவாரங்களோடு நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற, உங்களை துரத்தின மனுஷர்களுக்கே உங்களை கொடுக்கும் கரங்களாய் மாற்றுகிற நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வர. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசப்பா, எனக்கு முன்பாக எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற இந்த திறந்த வாசல், என் கண் முன்னே வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஏணிக்காக, ஆமென், மனுஷகுமாரன் மேல் அந்த ஏணி வைக்கப்பட்டிருக்கான். மனுஷகுமாரன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுதான் அந்த ஏணியா நமக்கு இருக்கிறார். ஆமென். அவர் வழியாக நீங்கள் எதை கேட்டாலும், அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆமென். கர்த்தர் எனக்கு காண்பித்த ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். காலை சர்வீஸ்ல நம்ம வந்து ஓசன்னா என்பதை குறித்து வாசித்தோம். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா 54ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். ஆமென்.
ஏசாயா 54 அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பழக்கப்பட்ட அதிகமாய் நம்மால பேசப்படுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. 17 வசனம், ஏசாயா 54:17. Isaiah chapter 54 verse 17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். ஆமென். நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிப்போம். என்ன சொல்லுவோம்? நான் எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும். இந்த வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. a very important thing. இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு உண்மை சம்பவம், ட்ரூத் பிஹைண்ட் திஸ் வேர்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும். ஆமென். மேபி இது உங்களுக்கு ஒரு குட் நியூஸா இல்லாம இருக்கலாம். ஆமென். எனக்கு விரோதமா ஆயுதம். ஆமா, வசனம் சொல்லுது வெப்பன்ஸ் ஆர் ஃபார்ம்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வெப்பன்ஸ். நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஒவ்வொரு மிருகத்தை வேட்டையாடுகிறதுக்கு ஒவ்வொரு விதமா வச்சிருப்பாங்க. ஆமென். எல்லா வெப்பன்ஸும் எல்லாத்துக்கும் என்ன பண்ணாது, யூஸ் ஆகாது. நம்மளே கூட பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் ஒரு அருவாமனை வச்சு எல்லாவற்றையும் கட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பெரிய லாங் நைஃப் வச்சிருக்கிறோம். ஒரு பெரிய இப்பெல்லாம் நைஃப் செட்டா தான் விக்குது. ஏன்னா கத்தி எப்படிதான் விக்குது, செட்டா. சின்ன கத்தி, பெரிய கத்தி, அருவா, இந்த மாதிரிலாம் நிறைய ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். ஆமா, காலம் மாறிடுச்சு. பிசாசும் அப்படிதான் என்ன பண்றான் அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆமென் ஆயுதங்களை உருவாக்குறான். ஆமென். அது உருவாக்கப்படுது. He takes time to prepare that. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதுக்கப்புறம் தான் நற்செய்தி. ஆண்டவர் சொல்றாரு, அது ஒன்றும் வாய்க்காது. ஆமென், ஆமென். ஒண்ணுமே வாய்க்காது. ஏன் அது ஒண்ணுமே வாய்க்காது அப்படின்னு ஆண்டவர் இங்க அழுத்தமா சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு முந்தைய வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அதுக்கு கர்த்தர் அந்த ரீசனையும் கொடுக்கிறார். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியை காண ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரப்பா, அந்த ஆயுதத்தை உண்டாக்குறவனே நான் தான் சிருஷ்டித்தேன். ஐ ஆம் த மாஸ்டர். ஆமென். எவ்வளவு பெரிய ஆயுதங்கள் நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டாலும் அந்த ஆயுதங்களை இல்பொருள் ஆக்குகிற வல்லமை நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு. ஆமென். பிசாசு எப்பவுமே he works based on strategies. என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், ஸ்ட்ராட்டஜி. நம்மள மாதிரி பிசாசு வந்து சும்மா ஃப்ளூக்ல அடிக்கிறதெல்லாம் கிடையாது. ஆமென். அவன் நின்று விளையாடுவான். அவன் எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, நம்ம தான் என்ன பண்ணணும், ஃப்ளூக்ல அடிப்போம். சும்மா அடிப்போம்டா, எங்காவது போய் விழும், அப்படியே வின் ஆயிரும். இப்படியே ஜெயிச்சவங்க நிறைய பேர். ஆனா அப்படி அல்ல. பிசாசு எப்பவுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலான ஆயுதத்தை உண்டு பண்ணுவான். ஆயுதம் அப்படின்னாலே ஹாம், அதாவது கெடுக்க, கொல்ல, அழிக்க அவன் உருவாக்குகிறவன். அல்லேலூயா. நமக்கு நல்லா தெரியும். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வித்தியாசமா இருக்கும். ஒரு குடும்பத்துல பணம் இருக்கும், சமாதானம் இருக்காது. ஒரு குடும்பத்துல சமாதானம் இருக்கும், ஆனா பொருளாதார காரியங்கள்ல முன்னேற்றம் இருக்காது. ஒரு குடும்பத்துல சமாதானமும் இருக்கும், பொருளாதாரமும் இருக்காது, சுகம் இருக்காது. ஆமென். இப்படி ஏதாகிலும் ஒரு விதமான ஆயுதத்தை ஒவ்வொரு தனிநபருக்கும், ஒவ்வொரு ஊழியத்திற்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விரோதமாக சத்துரு உண்டாக்குகிறான். ஆமென். அதாவது இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்க ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கஸ்டம் மேட், ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ. பார்த்துருக்கீங்களா? அப்பெல்லாம் கண்டது போட்டு என்ன பண்ணுவோம், குளிப்போம். என்ன சோப்புனே தெரியாது, 4 துண்டு சோப்பை சேர்த்து வச்சு குளிச்சவங்க தான் நம்மெல்லாம். மீதியா 4 இருக்கும், தேஞ்ச சோப்பு 4 இருக்கும், அதை சேர்த்து வச்சு குளிச்சுட்டு போயிடுவோம். இப்பெல்லாம் உங்க ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி, உங்க ஹேருக்கு ஏத்த மாதிரி, அது கேர்லியா இருந்தா இந்த ஷாம்பு, அது நீளமா இருந்தா இந்த ஷாம்பு, ஆயிலியா இருந்தா இந்த சோப்பு வந்துருச்சா, உங்களுக்குன்னே நாங்க தயார் செய்யறோம் அப்படின்னு உடனே போய் குவிறாங்க ஜனங்க. ஏன்? எனக்குனே வா, எனக்குனே வா. அப்படிதான் பிசாசு என்ன பண்றான்னா, ஒவ்வொரு மனுஷருக்கும் தனித்தனிய ஆயுதத்தை உண்டாக்குகிறான். ஆமென். ஆனா இன்றைக்கு கர்த்தர் இதை சொல்லவா உங்களை அனுப்பினார் சிஸ்டர்? காலையில வந்தது நற்செய்தி ஏதாவது சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நற்செய்தியை மாத்திரம் நான் இன்றைக்கு சொல்ல வரல, அந்த ஆயுதத்தை முற்றிலும் இல்பொருளாக்குகிற அபிஷேகத்தையும் கர்த்தர் நம்ம மேல தரப்போகிறார். திஸ் டே தட் யூ ஆர் கோயிங் டு ரிசீவ். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க போகிறார். என்ன கண்கள் தெரியுமா? இதுவரைக்கும் நமக்கு முன்பாக நம்மை கெடுக்க சத்துரு உண்டாக்கின ஆயுதத்தை காண கர்த்தர் கிருபை. நான் எப்பொழுதுமே சொல்றேன், எப்ப தெரியுமா ஜெயம் ஆரம்பிக்குது, எப்ப விக்டரி ஆரம்பிக்குது அப்படின்னா,
நம்முடைய வீக்னஸஸ் நம்ம எப்போ அறிஞ்சுக்கிறோமோ அப்போ ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சொல்லுவாங்க, என்னால் இதை ஜெயிக்க முடியல, என்னால் ஜெயிக்க முடியல. நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கான முதல் படி என்ன தெரியுமா? நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஆமென். எது என்னோட ஸ்ட்ரென்த், எது என்னோட வீக்னஸ்? இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்த ஒரு முக்கியமான பகுதிக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புறோம். இந்த வசனத்தை, இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு சில பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். எப்பவுமே ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான கிருபைகளையும் அபிஷேகத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. சும்மா கொண்டு போய் ஒண்ணுமே தெரியாம நம்ம முன்னாடி நிக்க வைக்கவே மாட்டார். நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தாரு தாவீதை. எதை வச்சு? கல்லை வைத்து எறிவதற்கு. he was very trained. அவனை அழகா வெறும் காடுகளுக்குள்ள யாருக்கும் தெரியாம அவனை ட்ரெயின் பண்ணி கொண்டு போய் தான் கர்த்தர் யாருக்கு முன்னாடி நிறுத்தினாரு? கோலியாத்துக்கு முன்னாடி நிறுத்தினார். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை அது. ஆபிரகாம், லோத்து தன்னுடைய சகோதரன் கொண்டு போகப்பட்டான் என்று ஆபிரகாம் கேள்விப்படுறார். கேள்விப்பட்ட உடனே இப்ப எப்படி ஆகிலும் காப்பாத்த என்ன பண்ணும்? போகணும். ஆமாதானே? அவர் காப்பாற்ற போகும் பொழுது வசனம் சொல்லுது, தன்னோடு இருந்த 300 கைப்படிந்தவர்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல இருக்குன்னா ட்ரெயின்ட் மென்ஸ். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ஆபத்து வரும் பொழுது அந்த ஆபத்துக்கு தன்னோடு இருந்து யுத்தம் செய்கிற ட்ரைனிங் கொடுத்து ஒரு பீப்புளை வச்சிருந்தார். ஆமென். ஆண்டவர் தான் அழைச்சார்ல. ஆண்டவர் பார்த்துப்பாரு. நமக்கு எல்லாம் ஆசை என்ன தெரியுமா? நமக்கு என்ன நடந்தாலும் கேப்ரியல் வந்துடணும்னு, என்ன நடந்தாலும் மைக்கேல் வந்துடணும்ட்டு. ஆமென். நம்ம ஆசை அதுதான். இதே ஆசையோட தான் இருப்போம். ஆனா ஆபிரகாம் என்னன்னா, ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார், அதனால நம்மளை பார்த்துக்குவாருன்னு அசால்ட்டா இல்ல. என்ன பண்ணாரு? 300 கைப்படிந்தவர்கள். அல்லேலூயா. சொல்லுங்களேன். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? உங்கள் விரல்களை கர்த்தர் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற நாள். அல்லேலூயா. போராடி ஜெயிக்கிறதற்கான ஒரு பெரிய பலத்தை உங்களுக்கு கொடுக்க ட்ரைனிங். ஆமென். ஒரு ட்ரைனிங்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். இந்த ட்ரைனிங்கை நீங்க பெற்றுக்கொண்ட உடனே இது வரைக்கும் தோற்று போன எல்லா இடத்திலும் ஒரு ஜெயாலியாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். ஆமென். ஒரு ஜெயம் கொடுக்கிறவராய் கர்த்தர் நிறுத்துவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை ஜெயிக்க வைக்க போகிறார்? ஆமென். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற என்னோடு கூட சேர்ந்து யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேரம் அவங்க கவனத்தை திருப்பலாம். இந்த அதிகாரம் நமக்கு பழக்கப்பட்ட அதிகாரம் தான். இந்த அதிகாரத்துல 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். ஆமென். இந்த வசனத்துல நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா உபாயம். என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். உபாயம். உபாயம்னா என்னன்னா பிளான். ஆமென். பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுவான்? பிளான் பண்ணுவான். எல்லாவற்றுக்கும் ஒரு பிளான். என்ன பண்றான் அப்படின்னா, இங்க வசனம் சொல்லுது, இவர்கள் பெருகக்கூடாது, இவங்க நம்மளை விட்டு போகக்கூடாது. இப்போ ஒரு தந்திரத்தை பண்ணி, ஒரு பிளானை பண்ணி, எப்படி ஆகிலும் இந்த ஜனங்களை மட்டுப்படுத்தணும், அவர்களை குறுக செய்யணும்னு பிசாசுடைய நோக்கம். ஆமென். ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவன் எடுத்த முதல் முயற்சி என்ன அப்படின்னா மருத்துவச்சிகளை வைத்து. ஹல்லேலூயா. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசு எப்பொழுதும் ஒரு நபரை கொண்டு தான் கிரியை செய்வான். பிகாஸ் he doesn't have a body, he is a spirit being. ஆமென். அதனால சில வேளைகள்ல சில பிரச்சனைகள் நமக்கு ஒரு மனுஷரால வந்த உடனே அந்த மனுஷர் மேல கோச்சுக்காதீங்க. ஆமென். ஒரு தொடர்ச்சியான ஒரு பிரச்சனை ஒருத்தர் கொடுக்கும் பொழுது தயவு செஞ்சு அந்த மனுஷர் மேல நீங்க வெறுப்பு காட்டாதீங்க. ஏன்னா அது அந்த மனுஷர் அல்ல, அவர்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற ஒரு பிசாசு. ஆமென். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, he uses certain person. சில மனுஷன் இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல இந்த ராஜாக்கு. ஆமென். திடீர்னு உனக்கு ஒரு தோற்றம் நல்லா போயிட்டே இருக்கும். நம்ம ரிலேஷன்ஷிப் கூட யோசிச்சு பாருங்க, நல்லா பேசுவோம், நல்லா இருப்போம், திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மா கோச்சுக்கும், மூஞ்சி தூக்கி வச்சுக்கும். அதுக்கப்புறம் அந்த பகை குடும்பமா வரும், தலைமுறையா அந்த பகை என்ன பண்ணுவாங்க. ஆனா ஒரு காலத்துல நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா அவங்க இப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்திருப்பாங்க. இப்படிதான் யோசேப்பு வாழ்ந்த காலத்துல அப்படிதான் இருந்தாங்க, ஒண்ணுக்குள்ள ஒன்னா. ஆனா திடீர்னு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? யார் அந்த பார்வோன் இடத்துல போய் இந்த டாட்டர் எப்படி அவன் யோசிச்சானே தெரியாது. திடீர்னு யாரோ ஒருத்தர் கிண்டி விட்ட மாதிரி என்ன பண்றான், அவன் யோசிக்கிறான். ஒரு பிளான் பண்ணும் அப்படின்னு. அந்த பிளானுக்கு அவன் யூஸ் பண்ண நினைச்சது யாருன்னா மருத்துவச்சிகள்.
அல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுகிறது அந்த மருத்துவச்சிகளை கர்த்தருடைய கரத்துக்குள்ள, கர்த்தருடைய பயம் அவர்களுக்கு இருந்ததுனால அந்த பிளானை கர்த்தர் தோற்று போக பண்ணினார். அல்லேலூயா. அவன் முதல்ல உருவாக்கின ஆயுதம் அந்த மருத்துவச்சிகளை வைத்துதான். ஆனா வசனம் சொல்லுகிறது அந்த ஆயுதம் வாய்க்காதே போனது. அல்லேலூயா. இன்னைக்கும் பிசாசு எப்படி பெரிய திட்டங்களை உங்களுடைய குடும்பத்திற்கு நேராக கொண்டு வந்திருந்தாலும் கர்த்தர் அந்த ஆயுதத்தை வாய்க்காதே போக பண்ணுவார். சபிக்கும்படி கூலி பேசி கொண்டு வந்த பீலையாமை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய பிளான்ஸ், அவருடைய ஐடியாலஜி, ஆமென், அவர் பிசாசுக்கு விளையாட்டு காமிக்கிற விதம் அதெல்லாம் ரொம்ப வண்டர்ஃபுல். ஆமென். என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். பிரச்சனைகளை மேலும் மேலும் என் வாழ்க்கையில பிசாசு கொண்டு வந்தான். ஓவர் அண்ட் ஓவர். ஒன்று முடியும், அடுத்து ஒன்று ஆரம்பிக்கும். ஒன்று முடியும், அடுத்து ஒன்று ஆரம்பிக்கும். சிறு வயதிலே அதிகமான நுகங்களை நாங்கள் குடும்பமாய் சுமக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனா ஒன்று அவனுக்கு தெரியாது, இப்படியே இவளை பண்ணிக்கிட்டே இருந்தா அவன் நினைச்சான் ஒண்ணுமே இல்லாம இந்த குடும்பத்தை ஆக்கிரலான்னு. ஆனா கர்த்தர் அவன் எதையெல்லாம் செய்ய நினைத்தானோ அதையே எனக்கு படிக்கட்டாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அதான் நான் சொல்லுவேன், யோசேப்பை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு கனிதரும் திராட்சை, சத்தமா தான் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுது கரெக்ட் ஆன்சர் என்னங்க, திராட்சை செடி. ஆமென். ஐயோ, நம்ம திருடலன்னா கூட எல்லாம் எழுந்து வெளியே போங்க, உங்க பேக்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு உடனே படபடப்பு வந்துடும் நமக்கு. ஆமென். ஒரு பயம் வந்துடும். இப்ப என்னன்னா வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு திராட்சை செடி. அவன் பாட்டுக்கு அமைதியா திராட்சை செடியா அவங்க அப்பா வச்சபடி அழகா என்ன பண்ணிட்டு இருந்தான், சமத்து குட்டியா இருந்தான். ஆமென். இப்ப பிசாசு என்ன பண்ணான் தெரியுமா, அவன் சகோதரர்களை பயன்படுத்தினான். எதற்காக? சுவர் கட்டுறதுக்காக. சொல்லுங்க என் கூட சேர்ந்து, சுவர் கட்டுறதுக்காக. இப்ப இந்த சுவரை பக்கத்துல கட்டின உடனே வசனம் சொல்லுது, அந்த சுவர் ஒன்றொன்றாய் அவர்கள் சகோதரர்கள் கட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, செடியா இருந்த யோசேப்பை கர்த்தர் பெண்ணாக்கிட்டாரு. அவன் சுவர் மேல் படருவான், கொடியா மாத்திட்டாரு. அல்லேலூயா. இவனை சும்மா விட்டிருந்தாலே அவன் பாட்டுக்கு செடியா இருந்திருப்பான். அவனை சும்மா விட்டிருந்தாலே அவன் பாட்டுக்கு அப்பாக்கு செல்ல பிள்ளையா என்ன பண்ணிருப்பான். அம்மா அப்பா, நம்ம சில பிள்ளைகள் இருக்கும் சுத்திக்கிட்டே இருக்கும் அம்மா அப்பா கிட்டே. என் தங்கச்சியெல்லாம் அப்படிதான். இப்படி அம்மா அப்படி விட்டுட்டு போன உடனே வேன் கத்துவா, எதுக்கு அழுவானே தெரியாது. ஆமென். இப்படியே தன் தகப்பனுடைய அரவணைப்புலயே அமைதியா இருந்திருப்பான். பிசாசு இப்ப என்ன பண்றான், எப்படி ஆகிலும் அவனுடைய சகோதரர், நான் சொன்னேன் யாராவது வழியாத்தான் அவன் செயல்படுவான். அப்படி அவன் சகோதரர் வழியா ஒரு சுவர் கட்டி கொண்டே இருக்கு. யோசேப்புக்கு ஒரே டிசப்பாயின்மெண்ட், நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் பாட்டுக்கு தானே இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் ஏன் அந்த சுவரை கட்ட அனுமதித்தா தெரியுமா, நீ செடியா இருந்தா உன்னை யாரும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. நீ செடியா இருந்தா என்ன பண்ண முடியாது, யாருடைய கண்ணுக்கும் நீ தெரிய மாட்டே. அவன் சுவர் கட்டுற வரையும் அமைதியா இருப்போம், கட்டி முடிக்கட்டும். அல்லேலூயா. கட்டி முடிச்ச உடனே இப்ப செடியா இருக்கிறவனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கொடியாய் மாற்றி, எவ்வளவு உயரத்துக்கு சுவர் கட்டப்பட்டதோ அவ்வளவு உயரத்துக்கு கொடி போய் 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 இப்ப நிக்குது. செடியா இருந்தா பக்கத்துல வந்தாதான் பார்க்க முடியும். ஆனா இப்பொழுது தூரத்திலிருந்து பார்த்தாலே ஒரு சுவர், அந்த சுவரின் மேல் ஒரு கொடியை காணும்படி கர்த்தர் யோசேப்பை செடியாயிருந்து கொடியாய் மாற்றினார். அதற்காக கர்த்தர் பயன்படுத்தினது ஆயுதமாகிய இந்த சுவர் தான். அல்லேலூயா. ஆமென். சில பேர் நமக்கு விரோதமா ஏதாவது ஒன்று போட்டிக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கட்டுற வரையும் ஆண்டவர் அமைதியா பார்ப்பார். ஏன் தெரியுமா, அதுதான் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு, என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் குறிப்பு. நானும் அப்படிதான், உலகத்தோடு ஒத்து ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவலா இருந்தாலும் ஐ வாஸ் லிவிங் அ வேர்ல்ட்லி லைஃப். ஆனா இந்த சுவர் எந்த அளவுக்கு கட்டப்பட்டதோ அந்த அளவுக்கு எனக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். என்னுடைய பேச்சில், என்னுடைய எல்லாவற்றிலும் ஐ வாஸ் ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ட், அப்சைட் டவுன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இன்றைக்கு கர்த்தர் என்னை கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறார். நானும் உங்களுக்கு சொல்றேன், எத்தனை பெரிய சுவர்கள், எத்தனை பெரிய உபாயங்கள் உங்களுக்கு விரோதமாக தீட்டப்பட்டாலும் கர்த்தரால அதை நன்மைக்கு எதுவாய் திருப்ப முடியும். ஆமென். அவன் ஃபர்ஸ்ட் போட்டது இந்த மருத்துவச்சிகளை வைத்துதான். ஆனா இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, எல்லா பிள்ளைகளும், முதல் அதிகார கடைசி வசனத்துல எல்லா ஆண் பிள்ளைகளும் என்ன பண்ணணும், தூக்கி நதியில போடணும். ஹல்லேலூயா. இப்ப நதியில போடணும்ன்ற கட்டளை பிறந்த உடனே எல்லாரும் கொண்டு போய் நதியில போட்டுதான், வேற வழியே.
இந்த நதியில இப்ப தூக்கி போடுறதுக்கு எல்லாரும் உட்பட்டுட்டாங்க. ஆனா ஒரே அம்மா மட்டும் என்ன பண்ணலங்க, நதியில போட்டாங்க. ஆனா நாணர் பெட்டி செஞ்சு போட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறபடி என்னை ஆச்சரியப்படுத்தின, நான் ஃபர்ஸ்ட் இந்த மோசேயுடைய தாயை குறித்து தியானித்த பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு கர்த்தர் ஒரு சிறந்த ஞானத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எதற்காக தெரியுமா? அவனுக்கு இந்த அம்மாவுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியும் இந்த காலத்துல தான் மோசே பிறப்பான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசுக்கு உங்க கூட சண்டை போடுறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்களாம் அவனுக்கு ஒரு மேட்டரே, நீங்களும் நானும் அவனுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நம்ம கூட அவன் யுத்தம் பண்ணிட்டு இல்லை. எதோடு யுத்தம் பண்ணுகிறான் தெரியுமா? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தோடு. Hallelujah. His battle is always towards the promise of God's word. ஆண்டவர் எதெல்லாம் வாக்கு கொடு, நீங்க யோசிச்சு பாருங்க, பைபிள் முழுசுமே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட உடனே வந்துருவான். ஆமென். இங்க ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. எண்ணி கர்த்தர் சொன்னார், எண்ணி சொன்னார், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் ஜனங்களை நான் ரட்சிப்பேன், அதற்கு ஒரு ரட்சகன் எழும்புவான். அந்த வாக்குத்தத்தத்தை கரெக்டா அந்த காலத்தை உட்காந்து எண்ணிக்கிட்டு இருப்பான் போல இருக்கு. ஆமென். எண்ணி இந்த காலத்துல தான் கரெக்டா ரட்சகன் பிறப்பான் என்று அவனுக்கு தெரிந்த உடனே அவன் ஒரு உபாயத்தை செய்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வரும் பொழுதே அந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் கிரியைகளும் வரும். அல்லேலூயா. வாக்கு கொடுத்துட்டாருன்றதுனால அது அப்படியே ஸ்மூத்தா நடக்காது. போராடுகிற ஒருவரை கர்த்தர் நடுவில் நிறுத்தியிருப்பார். ஆமென். இன்றைக்கு நான் நம்புகிறேன், இந்த இடத்திற்கு வந்த உங்களை தான் கர்த்தர் அப்படி நிறுத்துறார். ஆமென். மோசேயின் தாயை போல வாக்குத்தத்தம் நிறைவேற போராடணும். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமா, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்லியிருக்காரு. உங்க குடும்பத்துக்கு ஒரு ப்ராமிஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த ப்ராமிஸ் நிறைவேறணும் அப்படின்னா தைரியமாய் கர்த்தருக்காக போராடுகிற ஒரு சிலர் வேண்டும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இங்க நம்ம வாசிக்கிறோம், அவள் ஒளித்து மறைத்து அவ என்ன பண்றா, 3 மாசம் மோசே வச்சிருக்கா. இந்த உபாயத்திலிருந்து அவளால் இயன்றதை, எப்பொழுதுமே வேதமும் தேவனும் கனப்படுத்துகிறது என்ன தெரியுமா? பிரம்மாண்டத்தை அல்ல. சொல்லுங்க என் கூட சேர்ந்து, பிரம்மாண்டத்தை. ஆமென். ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போதும் சரி, இப்பவும் சரி, நம்மால இயன்றதை நாம் செய்யும் பொழுது அதை கனப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க வேத வசனத்துல ஒரு சம்பவத்தை வாசிப்பீங்க. ஏசப்பாவும் அவங்க சீஷர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சர்ச்சில் இப்படி உட்காந்துருக்காங்க. ஓகேவா? உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது காணிக்கை பெட்டி இருக்கு. ஆமென். இப்ப ஒவ்வொருத்தரா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காணிக்கைகளை செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. சீஷர்களுக்கு எல்லாம் காணிக்கை பெட்டி மேல தான் கண்ணு. ஆமென். அவங்கெல்லாம் பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அப்பா அங்க பாரு, அவன் இவ்வளோ போடுறான், இங்க பாரு இவன் இவ்வளோ போடுறான் அப்படின்னு சொல்லி. ஏசப்பாவும் காணிக்கை பெட்டி பார்த்து தான் இருந்தார். ஹல்லேலூயா. ஆனா ஒரு ஏழை விதவை தனக்கு இருந்த கொஞ்சத்தை போடும் பொழுது அந்த நிறைய போட்டதை வாய்ப்பிழந்து பார்த்துட்டு இருந்த சீஷர்களுடைய அட்டென்ஷனை கர்த்தர் திருப்புறார். ஆமென். இங்க பாரு, நீ எதை பார்க்குற, எவன் எவ்வளோ போட்டான்னு பார்க்குற. ஆனா நான் என்ன பார்க்குறேன் தெரியுமா? இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அல்லேலூயா. எதை ஆண்டவர் கனப்படுத்துறார் தெரியுமா? நம்மால முடிந்ததை நான் செய்யும் பொழுது கர்த்தர் கனப்படுத்துவார். ஆமென். இங்க மோசேயின் தாயால அறிவால இடுப்புல வச்சுட்டு பயங்கரமா யுத்தம் பண்றதுக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு போய் யுத்தம் பண்ணிருக்க முடியுமா? அதெல்லாம் நம்மளால முடியாது. ஆமென். அந்த அம்மாவால அதெல்லாம் முடியாது. போய் என் பிள்ளைய கொடுக்க முடியாதுன்னு கூட பேச முடியாது. ஒரே வெட்டு தலை போயிடும். அவளால என்ன முடியும்? ஒரு நாணர் பெட்டியை செய்ய முடியும். அல்லேலூயா. அவ்வளவுதான். பைபிள் நம்ம வாசிக்கிறோம், ஒரு ஸ்திரீ வசனம் சொல்லுது, இயேசுனுடைய பாதத்தை கண்ணீரால கழுவி. ஆமா தானே, தெரியும் இல்லையா? அன்பு கூறுகிறா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த லேடிய. ஆமென். வசனம் சொல்லுது, ஏசப்பா சொல்றார் அவளை குறித்து, அவ ஓயாமல் முத்தம் செய்கிறார். அல்லேலூயா. வந்ததுல இருந்து ஆமென், நான் ஸ்டாப்பா அவளால, அதான் நான் சொல்லுவேன், லவ் will always find its way. அன்பு எப்பொழுதுமே ஒரு வழியை கண்டுபிடிக்கும் அதை வெளிப்படுத்த. ஆமென். எனக்கு அன்பு இருக்கு, எனக்கு எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா நீங்க சும்மா சொல்றீங்க. ஆமென். அன்பு எப்பவுமே எப்படி பண்ணுங்க, it will find its way. ஆமா, அவளுக்கு ஒரு அன்பு, இயேசு மேல ஒரு அன்பு, அவ்வளோ அன்பு. அவளுக்கு எப்படி வெளிப்படுத்தணும், அவளால என்ன, அவளுக்கு என்ன தெரியுமோ அதை செய்யறா. அவளுக்கு கண்ணீர்னால அவள் அன்பை வெளிப்படுத்துறாள். ஆமென். ஆமென்.
அப்படியே அழுது அழுது அவளுடைய அன்பை என்ன பண்றா? வெளிப்படுத்துறா. தன்னுடைய முடியினால ஆண்டுடைய பாதத்தை தொடர்த்து அன்பை வெளிப்படுத்துறா. தனக்கிட்ட இருந்த அந்த வெளியேற பெற்ற காரியத்தை அவருடைய பாதத்துல ஊற்றி என்ன பண்றா? அன்பை வெளிப்படுத்துறா. எல்லாருடைய பார்வைக்கும் யாருமே அதை கனப்படுத்தல. ஆமென். எல்லாரும் ஒரு மாதிரி தான் பேசுறாங்க. ஆனா கர்த்தர் அவளை எல்லாருக்கும் முன்னாடி சாட்சியா நிறுத்தினார். அல்லேலூயா. நான் சொல்றேன், மனுஷருடைய பார்வைக்கு ஒருவேளை நீங்கள் செய்கிறது, பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வர்றது ஒருவேளை உங்களை சில பார்த்து கிண்டல் பண்ணலாம். ஆமென் ஆமென். என்ன நீ ஜெபிச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நீ இப்போ சர்ச்சுக்கு போய் உனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது மாறுச்சா அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா நீங்க கர்த்தர் மனுஷர் பார்க்கிறபடி பார்க்கிறவர் அல்ல. அவளால் என்ன முடியுமோ அதை எனக்காக செஞ்சா. அல்லேலூயா. அதை கனப்படுத்துகிற கர்த்தர். அவள் இடத்துல ஆண்டவரை பார்த்து இவள் என்னல அன்பு கூர்ந்தா. அதான் நான் ஆண்டவர் இடத்துல கேட்டேன். நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட கேட்பேன். என்னன்னா, ஒரு கட்டத்தில் எனக்கு இருந்த கேள்வி, நீங்களும் அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசுவீங்களா? ஜெபத்தை தாண்டி ஜஸ்ட் கான்வர்சேஷன் வித் காட், அப்படி யாருக்காவது இருக்கா? அந்த அனுபவம் இருக்கா? இல்லைன்னா சொல்றேன், யங் கேர்ள்ஸ், யங் பாய்ஸ், ஜஸ்ட் அமர்ந்து ஒரு இடத்துல, சூஸ் அ பிளேஸ், சிட் இன் அ பிளேஸ், ஸ்பீக், அப்படி பேசுங்க. ஜஸ்ட் ஆண்டோட டாக் வித் காட். நீங்க பேசி நான் ஆண்டவர்கிட்ட கேட்பப்பா, ஏன் நீங்க என்ன ஒரு பாஸ்டருக்கு மகளா பிறக்க வச்சிருக்க கூடாது? ஆமென். இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை. எனக்கும் ஒரு ஆசை தான், பாஸ்டருக்கு ஒரு மகளா பிறந்திருந்தா. எனக்கு ஒரு பாஸ்டர் டார்கெட்டா இருந்தார். ஆமென். அந்த ஐயாவை பார்க்கும்போது இந்த ஐயாவுக்கு நான் மகளா பிறந்தா நல்லா இருந்திருக்கும் யோசிச்சிருப்போம். அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, அது மினிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கர அடி. ஆமென். இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் உதவியா இருந்திருக்குமே அப்படின்னு நான் ஆண்டு இடத்துல கேட்ட நாட்கள் உண்டு. ஏன் அப்படி நான் கேட்டேன் அப்படின்னா, ஊழியம் செய்வதை விட உலகத்தோடு அதிகமா இல்லாம சர்ச்லயே வளர்றது ஒரு பெரிய பாக்கியம். Hallelujah. I'm very happy for ஜெமிமா. இங்க இருக்க நிறைய யூத் அப்படி வளர்றீங்க. உங்களுக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துறேன். ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையோடு வளர்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். நிறைய உலக காரியங்கள்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்? எஸ்கேப் ஆகலாம். அல்லேலூயா. ஐக்கியங்கள் ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு சொல்றேன், ஐக்கியம் மிகவும் முக்கியம். இந்த ஐக்கியம் ஒரு உயர்ந்த மனுஷனை மோசமான ஆளாவும் மாத்திரும், ஒரு மோசமான மனுஷனை ஒரு உயர்ந்த மனிதனாவும் மாத்திரும். உங்களை அறியாமே உங்களோட இருக்கிறவங்களை நீங்க இமிட்டேட் பண்ணுவீங்க. ஆமென். எப்பவுமே புரளி பேசுற ஒரு அக்கா கூட உட்காந்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே புரளி பேசிக்கிட்டே இருப்பீங்க. நீங்களும் புலம்புற ஒரு அக்கா கூட உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா புலம்பிட்டே இருப்பீங்க. ஆமென். எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நன்றி அறிதல் இல்லாத ஒரு கூட்டம் இந்த காலத்துல வந்துருச்சு. ஐ கேன் சென்ஸ் தட். எவ்வளோ கர்த்தர் செஞ்சாலும் நன்றியே இல்லை. ஏன்னா இது தானா வந்த ஒரு காரியம் அல்ல. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்துல ஒரு கூட்ட ஜனங்கள், கடைசி காலத்துல நம்ம வாசிக்கிறோம், யுத்தங்கள் நடக்கும். கேள்விப்பட்டீங்களா? நிறைய சம்பவங்களை வாசிக்கிறோம் இல்ல? யுத்தங்கள் நடக்கும், கொள்ளை நோய்கள் வரும். இப்படி ஆண்டவர் கடைசி காலத்தின் அடையாளமாக வெளிப்படையான அடையாளங்கள் நிறைய சொல்லியிருக்காரு. அதே போல வெளிப்படையான அடையாளங்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனுஷனும் கடைசி காலத்துல எப்படி இருப்பானு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். Hallelujah. There will not only be an external signs, but there also be an internal signs. மனுஷருடைய சுபாவம் மாறி இருக்கும். ஆமென். அவர்கள் தற்பிரியர்களா இருப்பாங்க, அவர்கள் பணப்பிரிய. அந்த காலத்துல எல்லாம் விட்டு கொடுத்து வாழ்ந்த ஒரு காலம். நேற்று கூட நான் நியூஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டேன், எனக்கு பழக்கமே இல்லை. ஏன்னா அது ரொம்ப என்னை அதை பார்த்தாலே ரொம்ப பேர்டன் ஆயிரும் எனக்கு. அதனால ஓவரா நமக்கு ஏற்கனவே நமக்கு ரொம்ப எமோஷனலா அதை ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அது ஏன் இப்படி, அப்படிலாம் பயங்கரமா தியானிப்பேன் நான். எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவா, தயவு செஞ்சு பைபிளை மட்டும் தியானி, நீ ரொம்ப தியானிக்கிற, ஒரு விஷயத்த புழிஞ்சு எடுத்துற அப்படி. அதனால நான் அந்த மாதிரி எதுவுமே, நியூஸ் இஸ் நத்திங், ஐ நாட் லிசன் டு எனிதிங். ஆனா ஏதோ தற்செயலா நேற்று எங்கேயோ கார் ரிப்பேர் பண்ற இடத்துல உட்காந்துருக்கும் போது அங்க நியூஸ் சத்தமா ஓடிட்டு இருந்தது. அங்க சத்தத்துல கேட்டேன், தன்னுடைய சொந்த அண்ணனையே ஒரு சின்ன நிலத்துக்காக என்ன பண்ணாரா, தம்பி குத்தி கொண்டுட்டார். ஆமே. அதுவும் அவங்க யார் தெரியுமா? குறவங்க. ஏன் நான் அதை சொல்றேன்னா, அவங்களுக்கு அவ்வளோ நிலம் கூட கிடையாது. ஆமா தானங்க? எவ்வளோ நிலம் இருந்திருக்க போகுது, அதோடைய பிரைஸ் எத்தனை? ஒரு 1000, 10,000, 20,000. அதுக்காக ஒரு ஜீவனையே இன்னைக்கு எடுத்துட்டார். ஆமென். கடைசி காலத்துல மனுஷர்கள் தற்பிரியரா, பணப்பிரியரா, இப்படிலாம் நிறைய ஒரு 17 விஷயங்கள் அந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுல முக்கியமா எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதுல ஒரு குரூப் யாருன்னா, நன்றி அறிதல் இல்லாதவர்களா இருப்பார்கள். என் கூட கை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா அந்த குரூப்ல நான் இருக்கவே கூடாது. ஆமென்.
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொன்னானே யோபு, அப்படி ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திர பலி, அதுக்கு பேர். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, பலி. ஆமென். ஸ்தோத்திர பலினா என்னன்னா, பலி என்பது வலியோடு செலுத்துகிறது. ஆமென். இப்ப நம்ம கம்ஃபர்டபுளா ஒரு சேர்ல உட்கார்ந்து ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன்னு சொல்றது பலி இல்லை. ஆமென். ஆனா ஒண்ணுமே இல்லாம வேதனைகளின் நடுவுல உட்கார்ந்து, அப்பா இப்பயும் நான் உங்களை துதிக்கிறேன்னு சொல்றீங்க பாரு. இருதயத்தில் வலி, ஆனா உதடுகள் துதிக்குது. அதான் பலி, அதான் ஸ்தோத்திர பலி, அதான் துதிப்பு. அதுதான் பவுலும் சீலாவும் செலுத்தினாங்க. எப்படி? வேதனைகள், சரீரம் முழுவதும் வேதனை, ஆனா உதடுகள் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், நீங்க பலி செலுத்துனீங்க, நான் செலுத்தி பாருங்க. ஆமென். எனக்கு சமீபத்தில் நான் சங்கீதத்தை வாசித்து கொண்டு போது கர்த்தர் எனக்கு ஒரு பலியை காண்பித்த, உற்சாக பலி. ஹல்லேலூயா. ஆமென். நிச்சயமா நான் நம்புறேன் இந்த திருச்சபையில் அந்த பலி இருக்கு. ஏன்னா சில திருச்சபைகளுக்கு போனா அல்லேலூயா ஆமென் நான் அதான் சொல்லுவேன். சொல்லி சொல்லியே அவங்க கிட்ட இருந்து அதை வாங்குறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஆனா இங்க நீங்க வாலண்டியரா சொல்றீங்க அல்லேலூயா. அதுவும் ஜென்ஸ் சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆமென். ஏன்னா பொதுவா ஜென்ஸ் வந்து அப்படியெல்லாம் நம்ம என்ன இருந்தாலும் அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்க எல்லாருக்குள்ளும் அந்த ஒரு நல்ல பலி செலுத்து ஒரு இருதயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இந்த வசனம், இந்த பகுதி நமக்கு தெரிந்ததா இருந்தாலும் அதுல 2 முக்கியமான நபர்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆமென். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல நான் உங்களுக்கு முன்பாக சொன்ன யோசேப்பை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு, ஒரு ப்ராமிஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாக்குதத்தம் வந்த உடனே என்ன பண்ணிட்டு, அந்த வாக்குதத்தத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற சத்ருவின் கிரியைகளும். அதனால தான் எப்பவுமே ஒரு ப்ராமிஸை பெற்றுக்கொண்ட உடனே தயவு செஞ்சு அதை போய் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆமென். அது நம்ம குலோக்கியெல்லாம் சொன்னா ஓட்ட வாயா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா ரொம்ப அழகா மரியாள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இயேசு குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை எல்லாம் அவன் என்ன பண்ணலாம், இருதயத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். அவன் என்ன பண்ணிருக்கலாம், ஐயோ அக்கா ஓடிவாயோ ஓடிவாயோ, நான் பெத்த புள்ள யாரு தெரியுமா அக்கா அப்படின்லாம் போய் சொல்லிட்டு இல்லை. இன்னைக்கு நம்ம வாய் தான் சில பிரச்சனைகளை வாங்கி கொண்டு வந்ததே. ஆமென். சும்மா போயிட்டு இருந்ததை போய் நம்ம தான் என்ன பண்ணோம், வாயோ வாயோன்னு இழுத்தோம். அல்லேலூயா. அவ என்ன பண்ணாலாம், இப்படியெல்லாம் சொல்லப்படுதே அப்படின்றது தன்னுடைய இருதயத்தில் வைத்து அவள் சிந்தித்து கொண்டிருந்தாள். அவள் சிந்தித்து அதை தியானித்து அதற்காக தன்னை ஆயத்தப்படுத்த. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வாக்குதத்தங்கள் உங்கள் இருதயத்தில் வைத்து நீங்கள் தியானிக்க வேண்டிய ஒன்று. அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நான் நல்லா ஜெபிக்கிறேன். என்னுடைய ஜெபத்தில் நான் செய்கிற ஒரு ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, என் கைகளை சுற்றி நான் ஜெபிப்பாப்பா, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் ஒப்பு கொடுக்குறேன். அப்படி சொல்லி சொல்லி ஜெபிப்பேன். ஆமென். இயேசுவின் ரத்தம் என்பது நமக்கு ஒரு பெரிய நீதிமான், அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம ஓடி போகிறது அந்த இயேசுவின் நாமமும் ரத்தமும் தான். ஆமென். அந்த நாமத்தையும் அந்த ரத்தத்தையும் நீங்க, அதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, அவர்கள் சாட்சியின் வசனத்தினால பிசாசு ஜெயிச்சாங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால பிசாசு ஜெயிச்சாங்க. இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான தேவை அந்த ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் தான். இங்க யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பு தூரத்திலிருந்து வரதை பார்த்த உடனே ஒரு வார்த்தை, 20ஆம் வசனம், ஆதியாகமம் 37:20 கடைசி வார்த்தை சொல்லுகிறாங்க, அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம். ஆமென். ஆமென். எப்படி பார்த்துருவோம், எப்படிதான் இதை செய்து முடிக்கிறான் பார்த்துருவோம். ஆமென். இப்படிதான் பிசாசு என்ன பண்ணுவான், செய்வான். இந்த பிளான் அவங்களுக்குள்ள திடீர்னு ஒரு பிளான். நல்லா இருந்த சகோதரர்கள் தான், ஆனா திடீர்னு பாருங்க எப்படி ஆயிட்டாங்க. திடீர்னு இவனை கொன்றே போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க இருதயத்துல நீங்க கைகளை வைத்து ஒன்று சொல்லுங்க, இயேசுவே எனக்குள் ஒருவேளை கசப்பு இருக்கும் என்று சொன்னா அதை எடுத்து போடுங்க. கசப்புக்கு மட்டும்தான் பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, கசப்பு என்கிற வேர். ஹல்லேலூயா. அதை நீங்க வளர விட்டீங்கன்னா அது மரமாகி மொத்தமா அழிச்சிடும். அதுதான் அது கசப்புன்றது ரொம்ப டீப் ரூட்டட்.
மற்ற ஒரு சில காரியம் கூட என்ன பண்ணிடுவோம், நம்ம விட்டுருவோம். ஆனா சில கசப்புகள் நம்ம இருதயத்துல இருந்துச்சுன்னா அது பயங்கரமா ரூட் அவுட் ஆயிட்டே இருக்கும். நீங்க அதை எடுத்து போடல அப்படின்னா இது பயங்கரமான விளைவுகளை மற்றவருடைய வாழ்க்கையில இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துடும். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு யார் மேலும் கசப்பு இல்லை, யார் மேலும் கசப்பு இல்லப்பா. ஃபாதர் பாடியிருக்க, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்கிறேன் பாடியிருக்காரா? என்ன அந்த பாட்டை நான் சமீபத்துல பாடும் பொழுது, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. என் கூட தெரியுமா அந்த பாடு? பாடலாமா? எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்கிறேன், யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. ஆமென். எதற்கும் எனக்கு கலக்கம் இல்லை, யார் மேலும் எனக்கு கசப்பு இல்லை. என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கசப்பை நான் சுமந்துட்டு இருந்தேன். எஸ், ட்ரூ. ஆமென். கசப்புன்றது எனக்கு அது சம்டைம்ஸ் நம்ம நினைச்சுப்போம், அது பேர் நம்ம கசப்புன்னு வைக்க மாட்டோம், ஏன்னா வச்சா கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். நம்ம பொறாமப்படுவோம், ஆனா நம்ம பொறாமப்படுறோன்றது நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது பொறாம இல்லை, கொஞ்சம் வருத்தம் அதுக்கு பேரு. அது இல்லை, நான் ஆண்டவரை தேடி வந்துகிட்டே இருக்கேன், அவ ஆண்டவரையே தேடுறதில்ல, ஆனா அவளுக்கு அப்படி கத்தர் கொடுத்துருக்கிறாரு, இது பொறாம இல்லை, சும்மா வருத்தம். ஆமென். இதுக்கு என்ன பேர் வச்சுக்கோம்? பேர் மாற்றி நம்ம வச்சுக்கிறதுனால அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை. கர்த்தருடைய பார்வையில் அது பொறாம தான். ஆமென். அதான் நான் சொல்லுவேன், என்றைக்கு நம்முடைய உள்ளத்துல ஆமென் ஆண்டவரே, நான் ஆமா எனக்குள்ள அது இருக்கு. அப்படி ஒரு நாள் என் குடும்பத்துக்கு விரோதமா பயங்கரமா சில காரியங்களை செய்த ஒரு எஸ்பெஷலி ஒரு ஃபேமிலி, அதுல ஒரு நபர், இவர் மேல எனக்கு பயங்கர எப்படி சொல்றது கடுப்பு. அந்த கடுப்பு அப்படியே கசப்பா அப்படியே மாறுது. என்ன ஆகுது அப்படின்னா, காலையில எழும்பி ஆணுடைய சமூகத்துல முட்டி போட்டா ஞாபகம் வருது. இந்த ஞாபகம் வரும்பொழுது நான் என்ன பண்றேன் தெரியுமா? இந்த ஞாபகம் வர வர துதிக்க அமருகிற நான் புலம்ப ஆரம்பிக்கிறேன். ஏன்பா இப்படி நடக்குது? நாங்க என்ன செஞ்சோம்? யாருக்காக ஏதாவது ஒன்று செஞ்சோமா? என்ன ஆகுது? புலம்பு. ஏன்பா இதை அனுமதிச்சீங்க? இதை நீங்க அனுமதிச்சிருக்க கூடாது. இப்படி புலம்ப ஆரம்பிக்குது. இதனால என்னுடைய ப்ரேயர் லைஃப் ரொம்ப என்ன ஆகுது? டவுன் ஆயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் நான் முடிவு பண்ணேன், திடீர்னு என்னால் ப்ரேயர் பண்ணவே முடியல. உட்கார்ந்தாலே அந்த ஞாபகம், அழுகு, கண்ணீர், கேள்வி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் காட் அப்படி இருந்துச்சு. ஒரு நாள் மொட்டை மாடியில் போய் நான் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அப்படியே உட்காந்து யோசிக்கும் போது ஆண்டவருடைய சத்தம் எனக்கு உண்டாச்சு. என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவர்? நீ பரலோகம் போகணுமா வேணாமா? ஆமென். அவ்வளவுதான். உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? சரண்டர் ஆயிடும். ஆண்டவர்கிட்ட சொன்னாப்பா, என்னால் அவரை மன்னிக்க முடியல, என்னால் அந்த குடும்பத்தை மன்னிக்க முடியல, ஆனால் நீர் எனக்கு உதவி செய்தால் என்னால் அதை செய்ய முடியும் என்று சொல்லி. ஆமென். எத்தனையோ காலங்களை, எத்தனையோ லட்சங்களை, சந்தோஷங்களை எல்லாவற்றையும் பறிச்ச ஒரு குடும்பம். ஆமென். ஆனா கர்த்தர் சொன்னார், நீ அவர்களை மன்னிப்பது அவர்களுக்கு இல்லை, உனக்காக. நீ பரலோகம் வரணும். ஆமென். யூ ஹாவ் டு கம் டு மீ. நான் உன்னை அதுக்காக தான் தேர்ந்தெடுத்தேன். இந்த வார்த்தை எனக்கு வந்த உடனே நான் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். முழு மனதோடு சொல்லுகிறேன், எனக்கு அவங்க மேலே இப்போ கசப்பே இல்லை. ஆமென். எனக்கு தெரியும், எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாய் அவைகளை திருப்புகிற ஒரு கர்த்தர் எனக்கு உண்டு. ஆயுதங்கள் வந்தாலும் அவைகளை தான், இங்கிலீஷ், இஃப் வெப்பன் கம்ஸ் இட் பிகம்ஸ் a tool. ஆமென். வெப்பனை வச்சு ஆயுதத்தையே எனக்கு ஒரு கருவியாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆயுதம்னா அர்த்தம் என்னன்னா அழிப்பதற்கு பயன்படுகிறது. ஆனா கருவி என்றால் என்ன தெரியுமா? கடினமான ஒரு விஷயத்தை சுலபமாய் செய்து முடிப்பது. அல்லேலூயா. பிசாசு பயங்கரமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு ஆயுதமாய் உங்களுக்கு முன்பாக வைக்கும் பொழுது அதை பயன்படுத்தியே உங்களுக்கு சுலபமாய் ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்துருவார். ஆமென். அவன் கையில் இருக்கும் போது அது வெப்பன், ஆனா அது உங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது அது ஒரு டூலா மாறிடும். அல்லேலூயா. அது அப்படியே கர்த்தர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கு யோசேப்பை இங்க வாசிக்கும் பொழுது அவனை கொன்று போடுவோம், எப்படி அவன் சொப்பனம் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னவங்க 2 நபர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச 21ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ரூபன் அதை கேட்டு அவனை அவர் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய். ஆமென். ஒரு பிளான்.
இங்க ஒரு மீடியேட்டரா ரூபன் நிற்கிறார். அடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா யூதா நம்ம வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. 26ஆம் வசனத்துல யூதா தன் சகோதரனை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று இவன் ரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள் என்றான். ஆமென். இவங்க 2 பேரும் எதுக்கு நடுவில் நின்னாங்க தெரியுமா? பிசாசின் ஆயுதத்தை ஒரு டூலா மாத்திட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், எப்படி கர்த்தர் எனக்கு வசனம் சொல்லுகிறபடி எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். எப்படி வாய்க்காதே போகும்? நடுவுல மோசேயின் தாயை போல ஒருத்தங்க நின்னாதான் அது வாய்க்காதே போகும். நடுவுல ரூபன் நின்னாதான், நடுவுல யூதா நின்னாதான் ஆயுதத்தை திருப்பி அதை டூலா மாத்த முடியும். ஆயுதம் வருகிறது, ஆனா நடுவுல யாருன்னா யூதா. அதனாலதான் கர்த்தர் யூதாவை தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. யூதாவை துதி என்பதனால் மாத்திரம் அல்ல, யூதாவுக்கு ஒரு பெரிய குவாலிட்டி இருக்கு. வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் ஜூடா? Judah can transform a weapon to a tool. Amen. யூதா நடுவில் நின்று வருகிற ஆயுதத்தை அப்படியே ஒரு கருவியாய் மாற்றி அதை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்றி விடுவான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என்னையும் அப்படி மாற்றும். உங்க குடும்பத்துக்கு விரோதமா ஆயுதங்கள் உருவாக்கப்படும் என்று நான் சொன்னேனே, அது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உங்களை கொண்டுதான் அந்த ஆயுதத்தை கர்த்தர் கருவியாய் மாற்றி ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு குடும்பத்தையும், எந்த ஒரு ஊழியத்தையும், எந்த ஒரு தனி நபரையும் டார்கெட் பண்ணி ஒரு ஆயுதத்தை சத்துரு உண்டாக்கும் பொழுது அவனுக்கு தெரியாது யாருக்கு விரோதமாக அவன் உருவாக்குறானோ அவர்களை கொண்டே கர்த்தரால் என்ன செய்யும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? மோசேயை அழிக்க வேண்டும் என்ற உபாயம் எங்கிருந்து புறப்பட்டதோ அங்க வச்சே மோசேயை வளர்த்தவர் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். எலியாவை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிஞ்ச அம்மாங்க எசபேல். ஆமென். ஆனா எசபேலின் எல்லைக்குள்ளே வைத்து எலியாவை பாதுகாத்தவர் நம்முடைய தேவன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், மேபி எனிதிங் எங்க இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம், சத்துருவின் எல்லா திட்டங்களுக்கும் மேலாக கர்த்தர் ஒரு ஜெய கொடியை உங்களுக்கு ஏற்ற போகிறார். வெள்ளம் போல சத்துரு வருவான் என்பது உண்மை என்று சொன்னால், ஆவியானவர் கொடி ஏற்றுவார் என்பது அதை விட பல மடங்கு உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை உபாயங்களை சத்துரு, எத்தனை வல்லமையான போராயுதங்களை நமக்கு விரோதமாக அவன் தீட்டினாலும் ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. அதை மாற்றி எடுக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில் இதை அனுமதிச்சார்? அதான் உங்களுடைய கேள்வி. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதை அனுமதித்தாரோ அதை வைத்துத்தான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். இதை ஏன் கர்த்தர் எனக்கு அனுமதிச்சார்? இது ஏன் என் வாழ்க்கையில நடக்குது? நான் கர்த்தரை நம்புறேன், நான் கர்த்தருக்கு உண்மையா வாழ நினைக்கிறேன், என்னால இயன்ற மட்டும் பரிசுத்தத்தை நான் கடைபிடிக்க விரும்புறேன், சபைக்கு வர்றேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆனாலும் ஏன் இதற்கு இது நடக்கிறது? ஏன் தெரியுமா? உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆயுதத்தையும் ஒரு பெரிய கருவியாய் நமக்காக மாற்றுகிற ஒரு தேவன். ஆமென். அவன் கட்டுகிற வரையும் பார்த்தார். ஆமென். அந்த ஆயுதம் உருவாக்கும் போதே அவன் கையை உடைச்சிருக்கலாம்ல. நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நான் தான்ப்பா அவனை உருவாக்குனேன். என்ன ஆண்டவர்? நிறைய நேரத்தில் நம்ம கேட்போம், நீங்க என்னப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமென். 40 நாள் ஒருத்தன் வந்து உங்களை நிந்தித்துட்டு இருக்கான், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே ஆண்டவரே. ஒரே ஒரு இடி, ஒரே ஒரு மின்னல் கோலியாத்தை தூக்கி இருக்கலாம் நம்ம ஆண்டவரால. ஆனா கோலியாத்தை தான் நேரடியாய் கையாளாமல் தன்னுடைய தாசனாகிய தாவீதை வைத்து நான் சொல்றேன், ஒரு மீடியேட்டர் ஆண்டவருக்கு தேவை. நான் சொன்னேனே ஒரு வார்த்தை, பிசாசு ஒரு மனுஷன் மூலமாக கிரியை செய்வான் என்று சொல்லி, அதே போலதான் ஆண்டவருக்கும் ஒரு மனுஷன் தேவை. நான் ஒருவனை தேடினேன். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் லட்சங்களை அவருடைய கண்கள் தேடல, ஒருத்தரை தேடுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் அந்த ஒருத்தியா இருக்கணும், நான் அந்த ஒருத்தனா இருக்கணும்? ஏன் தெரியுமா? உங்கள் வழியாக வரும் பொழுது தான் சாபங்களும் ஆசீர்வாதமா மாறும். ஆமென். அல்லேலூயா. சபிக்கணும்னு வந்து மலையின் மேல் நின்று இந்த யாக்கோபின் சந்ததியை பீலையாம் பார்த்த பொழுது, ஆமென், அந்த உதடுகளை ஆண்டவர் அப்படியே ட்விஸ்ட் பண்றார். யாக்கோபே, உன் கூடாரங்கள் எவ்வளோ அழகா இருக்குப்பா. ஹல்லேலூயா. மயங்கிட்டாரு அழகுல. ஏன் அந்த அழகுல மயங்கினார் தெரியுமா? ரொம்ப அற்புதமான விஷயம். அவர்கள் எப்பவுமே போய் ஒரு குடியிருப்பு, அவங்க போய் எங்கேயாவது ஒரு இடத்துல டென்ட் போட்டு தங்குறாங்கன்னா, இந்த கோத்திரம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி இருக்கணும், இந்த கோத்திரம் சைட்ல இருக்கணும், இந்த கோத்திரம் பின்னாடி இருக்கணும். இப்படி ஒரு கட்டமைப்புல தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து கச்சமச்செல்லாம் அவங்க போய் என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு வரையறை அவங்களுக்கு மேல இருந்து பார்த்தா அது சிலுவை மாதிரியே இருக்குமா.
ஹல்லேலூயா. மலை மேல இருந்து பார்த்தா கொஞ்ச நேரம் தானே, எப்படியாவது ஒன்று இருக்கலாம்ல. கர்த்தர் சொன்னபடிதான் அவங்க அழகா கூடாரத்தை போடுவாங்க. அதை பார்த்த உடனே ஹல்லேலூயா, சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். எல்லாருக்குமே சாபம் ஆசீர்வாதமா மாறாது. எல்லாருக்குமே ஆயுதம் கருவியாய் மாறாது. யாருக்கு தெரியுமா? கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில இருக்க போறோம். ஆனா இந்த கொஞ்ச நாளா இருந்தாலும், இந்த கூடாரத்துல வாழ்ந்தாலும், அங்கே ஒழுக்கத்தோடும் ஒழுங்காய் வாழுகிறவர்களுக்கு ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துல ஆண்டு எழும்பி மேகம் கிளம்பிடுச்சா நம்மளும் கிளம்பிடணும். சும்மா கொஞ்ச நேரம் தானே, அப்படியே உட்காரோம். அப்படி அல்ல, இப்படித்தான். ஹல்லேலூயா. ஒரு 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 கேரக்டர் நமக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? நான் இப்படித்தான். ஆமென். எது வந்தாலும் ஏது மாறினாலும் நான் மாற மாட்டேன். ஆமென். சில விஷயங்கள்ல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா டிசிஷன் எடுப்பேன். when it comes to God, கண்டிப்பா நான் ஒத்து போகவே மாட்டேன். ஆமென். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அப்படி நான் ஒத்து போகாததுனால தான், நான் ஒருவேளை ஒத்து போயிருந்தா அது எனக்கு ஆயுதமாய் மாறி இருக்கும். ஆமென். சில டைம் சில பேர் நமக்கு கொடுக்குற ஐடியாஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒத்து போகிற மாதிரியே இருக்கும். இதை செஞ்சா நமக்கு நல்லது நடந்துரும் போல இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, கர்த்தருக்காக நீங்க நிற்கும் பொழுது தான் அது ஆயுதம் போல வந்தாலும் அது என்ன பண்ணிரும்? கருவியாய் மாறிடும். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை, இன்றைக்கு அநேக உபாயங்கள், அநேக ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமாக தீட்டப்பட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? நடுவில் நின்று, ஆமென், நடுவில் நில்லுங்க. ஆமென். உங்களுக்கு தெரியுது பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, நடுவில் நில்லுங்க. யாரை போல? ரூபனை போல, அல்லேலூயா, எஸ்தரை போல, மொர்தெகாயை போல. இந்த வேத புத்தகத்துல ஆபத்தாய் வந்த அநேகரை கர்த்தர் ஒரு மனுஷர்களை நடுவில் நிறுத்தி தான் மாற்றிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு சர்ச்சுக்கு வர நீங்க மட்டும் இன்னைக்கு நடுவுல நின்னுட்டீங்கன்னா உங்கள் தலைமுறைகள் கர்த்தருக்கு, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். ஆனா தலைமுறையா அது தேவனுடைய சந்ததி எனப்படும். ஏன் தெரியுமா? அந்த ஒரு சந்ததி நடுவுல நின்றார்கள். அல்லேலூயா. நம்ம விட்டுட்டு வந்து இன்றைக்கு இயேசுவை ஒருவேளை ஆராதிச்சு கொண்டிருக்கலாம். ஆனா நம்ம விட்டு வந்த விக்கிரகத்தின் கிரியைகள், பாரம்பரியங்கள் நம்ம வாசிக்கிறதுன்படியே எகிப்தியர்களை போல பின்தொடர்ந்து வரும். ஆமென். ஆனா உறுதியா நின்னு பாருங்க, கர்த்தர் அதை அழித்து அதுக்கப்புறமா வசனம் சொல்லுது, இனி நீ காண்பதில்லை. கை உயர்த்தி சொல்லுங்களேன், இனி நான் காண்பதில்லை. இனி எனக்கு விரோதமான ஆயுதம் வாய்ப்பது இல்லை. இனி வருகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் கருவியாய் மாற்ற போகிறார். எல்லா சுவர்களுக்கு மேலாக என்னை கொடியாய் பரவச் செய்ய போகிறார். ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது? ஆமென். என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்த எல்லாவற்றுக்காகவும் நன்றின்னு சொல்வீங்களா? ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிற கர்த்தர் நமக்கு உண்டு. ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா எல்லாவற்றுக்காக நான் நன்றி சொல்ல. புலம்புகிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆடை அல்ல சகோதரியே, நமக்கு கர்த்தர் துதியின் ஆடையை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்த்த செய்தி, ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை துதித்தாங்க. ஏன் தெரியுமா? ரட்சகர் வந்துட்டாரு, என்னை ரட்சிக்க ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். கைகளை உயர்த்தி கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே நாங்க நம்புறோம்ப்பா. உங்க உதடுகளை அசைத்து கர்த்தரை சொல்லுங்களேன். உங்க அறிக்கையை கர்த்தர் கவனிக்கிறார். அப்பா, எது வந்தாலும் அதை நன்மைக்கு எதுவாய் மாற்றவும் ஆள முடியும். இந்த உபத்திரவம், இந்த வியாதி, இந்த படுக்கை, இந்த இயலாமை, இந்த நெருக்கடி ஏனப்பா என்று கேட்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், இதை வைத்து தான் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். மொர்தெகாயே, நான் கர்த்தருக்கு உண்மையாய் நின்று கொண்டிருந்தேனே, நான் என்னுடைய வேலையை நான் பாட்டுக்கு செஞ்சிட்டு இருந்தேனே. ஆனா இந்த ஆமான் எனக்கு விரோதமாய் எழும்புவதற்கு நான் என்ன செய்தேன்? மொர்தெகாயே, நீ வாசற்படியில் நிற்க அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ அரண்மனைக்குள் வந்து ஆள அழைக்கப்பட்டவன். உன்னை அரண்மனைக்குள் கொண்டு வர நான் பயன்படுத்துகிற கருவிதான் ஆமான். ஓரே காலா ஷே காலா துரே தரா ரிகாலோ ஷே தராலா. கைகளை அசைச்சு சொல்லுங்க, உம்மை நம்புகிறேன். ஆபத்துகளை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர் நீரப்பா. என்னை அழிக்க நினைக்கிற சத்துருவை கொண்டே
அவன் திட்டங்களை கொண்டே, அவன் உபாயத்தை கொண்டே, ஓ இவன் வாழவே கூடாதுன்னு நினைச்ச அந்த சத்துருவின் அரண்மனையில் வைத்தே வாழ வைத்த கர்த்தர். சொல்லுங்க, நாங்க நம்புகிறோம். அன்றைக்கு மோசேக்கு செய்தவர், அன்றைக்கு மொர்தெகாய்க்கு செய்தவர், அன்றைக்கு யோசேப்புக்கு செய்தவர் எங்களுக்கும் செய்ய வல்லவர். சத்துருவின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்காமலே சத்தியத்தின் பாதையிலே என்னை திருப்பி நடத்தினீரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. சத்ரு நிறைய திட்டங்களை போட்டான், ஆனா நீங்க அவன் இஷ்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கல. ஓசன்னா என்று நான் ஓயாமல் துதித்து உம் நாமத்தை உயர்த்திடுவேன். கரங்களை தட்டி பாடலாமா? ஓசன்னா என்று நான் ஓயாமல் துதித்து உம் நாமத்தை உயர்த்திடுவேன். உற்சாகத்தோடு ஓசன்னா என்று நான் ஓயாமல் துதித்து உம் நாமத்தை உயர்த்திடுவேன். ஓசன்னா ஓசன்னா என்று நான் ஓயாமல் துதித்து உம் நாமத்தை உயர்த்திடுவேன். கரங்களை அசைத்து சத்துருவின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்காமலே சத்தியத்தின் பாதையிலே என்னை திருப்பி நடத்தினீரே. ஆமென். சத்துருவின் இஷ்டத்திற்கு, அவன் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்காமலே என்னை ஒப்பு கொடுக்கலையே. சத்தியத்தின் பாதையிலே என்னை திருப்பி நடத்தி முழு பலத்தோடு ஓசன்னா என்று நான் ஓயாமல் துதித்து உம் நாமத்தை உயர்த்திடுவேன். ஓசன்னா ஓசன்னா என்று நான் ஓயாமல் துதித்து உம் நாமத்தை உயர்த்திடுவேன். கரங்களை உயர்த்தி ஓசன்னா என்று நான் ஓயாமல் துதித்து உம் நாமத்தை. ஓசன்னா பாடலாமா? ஓசன்னா ஓசன்னா என்று நான் ஓயாமல் துதித்து உம் நாமத்தை உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா?